அம்மம்மா சொல்லித்தர அம்மா பக்கத்துல இருந்து செய்ய உடனே பிடிச்ச தான் தெரியும். அம்மா கூட அம்மம்மா நினைச்சு பார்த்த வேணும் வச்சு அடுப்பு போடணும். கிலோ மல்லிக்கு 1/4 கிலோ சின்ன சீரகம், சார்வக்காண்ட போட்டு எனக்கு 2 கோழி முட்டை சொட்டு பார்த்துட்டு அதுவும் நல்லா குழந்தை இல்லை. நாங்கள் அப்புறம் வந்து அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் நினைச்சியா. ஓகே, இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து எங்கள் இந்த சித்தி விட்டு தான் வந்து நிற்கிறேன். நேரம் வந்து சரியாக ஒரு 10 மணி ஆகிட்டு இருக்குது. அப்போ இன்றைக்கு நேற்று வந்து வீடியோ போட இல்லை. அப்போ காரணம் சொன்னால் ஆட்டோ வந்து இன்றைக்கு தான் நேற்று பின்னர் தான் கராச்சியால் கொண்டு வந்தான். அதோடைய அவரோட போகலாம் போயிட்டுது. அப்போ இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து அம்மா சொல்லுவேன். அப்போ இன்றைக்கு காலையில் வந்து எங்களுடைய அம்மா வந்து கால் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து சாரும் வந்து இங்கே இல்லையே அவள் வந்து நல்லா ஆகி போயிட்டா. அப்போ மீன் வாங்கி தர சொல்லியிருந்தாங்க. அப்போ நானும் அதுவும் வந்து பத்தூர் டவுனில் போய் அம்மாவுக்கு மீன் வண்டி கொண்டாங்களே. அதாவது உடனே பிடிச்ச மீன் என்ன மீன்? சீலாவும் நகர மீன். நகர மீன். அப்போ இன்றைக்கு வந்து மீன் வந்து சரியான விலை. இன்றைக்கு கண்டிலே இப்போ சொல்லப்போனால் நோவில் ஒரு கிழமையாக மீன் வந்து பயங்கர விலையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த காற்று கடல் தானே. அப்போ அதனால மீன் கொஞ்சம் சரியான சூடுன்னு. அப்போ அம்மா வந்து மீன் வாங்கிட்டு சொன்னாங்க. அப்போ நானும் வந்து அம்மா வந்து எனக்கு சொல்லியிருந்தாங்க, இப்போ நார்மலாக நாங்கள் எல்லாருமே அதை பயன்படுத்துகிற நல்லது என்ன. அம்மையில் வந்து டெய்லி அரைச்சி சாப்பிட்றது வந்து யாராலையும் இயலாது. என்ன அரைச்சி காயந்துன்றன்னு சொன்னால் அது அப்புறம் காயத்துக்கு மருந்து வேறு எடுக்கணும். அப்போ அதை பார்க்க அரைக்கும். அப்போ அதை விட நாங்கள் வந்து மில்லில் கொடுத்து அந்த அரைச்ச தூள் வந்து தயார் செய்கிறாங்களே. அந்த தூளை தான் வந்து அம்மா வந்து எனக்கு திருச்சி தந்தவா. அது வந்து மீன் குழம்புக்கு வந்து நாங்கள் போட்டு சாப்பிட்டோம்னு சொன்னால் உண்மையிலே அது வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குமே. எல்லா மீனுக்குமே போடலாம். இப்போ தூள் வந்து நாங்கள் பாவிக்கணும் மட்டும் இல்லை, அதை விட எக்ஸ்ட்ரா தூள் குழம்பு தேவைன்னாலும் நாங்கள் வச்சு சாப்பிடலாமே, நல்லா தான் இருக்கும். அப்போ அம்மா வந்து உள்ளுக்குள்ளே மீன் எல்லாம் வெட்டி போட்டு அந்த அரைச்ச தூளும் வச்சு கொண்டுருக்கேன். இன்றைக்கி நாங்கள் வந்து அந்த என்னண்டு எனக்கு வந்து ஒருக்கா நான் அதை கொண்டு போய் சமைச்சேன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்தது. அப்போ அம்மா சொன்னால் நீ பாலை கூட விட்டுட்டியோ அப்படி அப்படின்றத சொன்னால். அப்போ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அம்மா சொல்லித்தர நான் செய்ய போகிறேன். அம்மம்மா சொல்லித்தர அம்மா பக்கத்துல இருந்து செய்ய போகிறோம். அதை வந்து செய்ய போகிறோம். அந்த படிமானத்தை நாங்களும் வந்து பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அதே மெத்தடில் வந்து நாங்களும் வந்து தூளை என்னன்னு சொன்னால் அம்மம்மாக்களுக்கெல்லாமா தெரிந்தானே இதெல்லாம் வந்து அனுபவமாக இருக்குமே. அம்மாவுக்கு எத்தனை வருஷ காலமே அரைச்சி பார்க்குற அப்படி எல்லாம் சொன்னால் அம்மம்மாவுக்கு எல்லாமே தெரியும். அப்போ அம்மாவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் தான் தெரியும். அம்மா கூட அம்மம்மா நினைச்சி பார்த்த வேணும். அது எனக்கெல்லாம் அந்த அறிகள் எல்லாம் தெரியாது. அந்த இப்போ நார்மலாக 1 கிலோ அந்த சரக்கு தூள் திரிக்க போகிறோம்னு சொன்னால் அதன் அளவுகள் ஒன்றுமே எனக்கு தெரியாது. அப்போ அம்மா தான் எல்லாமே எழுதி தந்து அதன்படி நாங்கள் வேண்டி கொண்டு கொடுத்தோம். செத்தல் திரிக்கிறா கூட அம்மம்மான்னு இல்லை, மிளகு காடு செத்தல் அப்படி அம்மம்மான்னு எல்லாமே சொல்கிறேன். சரி, அப்போ இன்றைக்கு அந்த அரைச்ச கறியை தான் இன்றைக்கு வந்து அம்மம்மா என்னென்று சொல்லி தர போகிறா. அதை வந்து அம்மா செய்ய போகிறா. அது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ அம்மா வந்து என்ன செஞ்சுக்கிறேன்னு சொன்னால், இதுக்குள்ள வந்து சரக்கு குழம்ப வந்து கூட்டி வச்சுக்கிறேன். அதை வந்து என்னெல்லாம் போட்டுக்கிறேன். என்னடா பால் விட்டு உப்பு புளி வெங்காயம் பச்சை மிளகாய். அதை விட இந்த இதுதான் இந்த கறிக்கு வந்து ஸ்பெஷல். என்ன கருவாட்டு முள்ளு என்ன என்ன கருவாடுனா தீயாப்பாறை கருவாட்டு முள்ளையும் வந்து அம்மா அதை சுட்டு கழுவி போட்டு இந்த சாத்துக்குள்ள வந்து போட்டு வச்சுக்கிறாங்க. இப்போ இதை நான் வந்து அடுப்பில் தூக்கி வைக்க அப்புறம் வச்சு அடுப்பு போடணும், கொதிச்சு கொண்டு இருக்கட்டும். அப்போ என்ன மீன் என்று சொன்னா, இதுதான் வந்து மீன். அம்மா இப்படிலாம் வெட்டி வச்சுக்கணும். வச்சுக்கிறது நான் பாடா வெட்டி வச்சுக்கிறேன். இது வந்து எனக்கு சீலா முறி. இதுதான் வந்து அந்த நாங்கள் சொல்ற நகர மீன். அப்போ இந்த மீனை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா இந்த அரைச்ச குழம்புக்கு வந்து போடுவோம். அதுக்குள்ளே விட போறீங்களா? அதுதான் போடுறோம். மீன் உப்பு தான் அடுப்பில் வச்சு அப்படி போட்டால் கொதிக்கும் தானே. மீன் தானே. அம்மா தான் வந்து உப்பு புளி எல்லாமே நல்ல ஒரு அளவாக வந்து போட்டு தந்தவா. இது என்ன தண்ணியாக இருக்குன்னு யோசிப்பீங்க. மீன் எல்லாம் அவிஞ்சு வத்தி வர அது சரியான பதத்துக்கு வரும்.
இவ்வளோ மீன் வந்து என்ன விலை? நான் படியா ரன்னிங்காக என்ன போனீங்க உங்களுக்கு பிள்ளாரு அம்மாண்ட காது சீலா துண்டுன்னு இதுதான் வந்து அந்த அரைச்ச தூளுக்கு அவ்வளோ மீனையும் போட்டாச்சு. இது வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு மீன் மவுஞ்சி வர நல்ல ஒரு படிமானத்துல வரும். யாராச்சும் நீங்க அந்த அரைச்ச தூள் தயாரிக்கணும்னு சொன்னா அதுல சரியான அளவிட வந்து நாங்க சொல்றோம். நீங்களும் அதே மெத்தட்ல செய்து பாருங்க, நல்லா இருக்கும். எனக்கும் வந்து இது தெரியாது, நான் அவங்களோட அம்மா கேட்டுதான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சின்ன சீரகத்துல இந்த இது சரக்கு தூள் வந்து திரிக்கிறதுக்கு அம்மா வந்து எங்களுக்கு சொல்லி அளவு துண்டு வந்து இதுதானே என்ன இவ்வளவு பெருசா இருக்குது. அப்ப என்னன்னு சொன்னா 3/4 கிலோ மல்லிக்கு 1/4 கிலோ சின்ன சீரகம், அப்புறம் 50 கிராம் மஞ்சள் கட்டி, 50 கிராம் மிளகு, மற்றது தேவையான மேற்கொம்பு, அதை எல்லாத்தையும் கொண்டு போய் மில்லில் கொடுத்து திரிச்சோம்னு சொன்னா அப்புறம் மிச்சத்தை உள்ளியை குத்தி இடிச்சு அரைக்க வேண்டியானு. இதுதான் அந்த சீரகத்தூள் வந்து திரிக்கக்கூடிய அளவு. இந்த அளவின் படி நீங்க யாராச்சும் தேவைப்பட்டா திரிக்கலாம். உண்மையிலே நல்லா தான் இருக்கும். அம்மா சொன்ன அளவு விட நாங்க எல்லாருமே செய்யறாங்களோ என்ன இவ்வளவு வாசமா இருக்கு. நல்ல வாசம். இன்னும் வத்தணும் நல்லா. அப்போ அம்மா வந்து உள்ளி குத்தி கொண்டு வந்துட்டு போனேன். உள்ளி இந்த உள்ளியை வந்து இதுக்குள்ள போட சொன்னாங்க. உள்ளி இருந்தால் நிறைய உள்ளி தான். அரை கிலோ உள்ளி கிடக்கு. சரக்கு கறிக்கு எடுத்துக்கொண்டாலே மெயினா உள்ளி இது நல்ல வாசமா இருக்கும். இந்த கருவாட்டு முள்ளு போட்டால் தான் இன்னும் ஒரு கருவாட்டு முள்ளு போட்டா என்ன எல்லா கறியுமே தூசி தான் மணியா இருக்கும். சரி, அப்போ இது வந்து நல்லா வத்தி ஒரு பதத்துக்கு வந்தாப்புல நாங்கள் கட்டுவோமே. பார்த்தீங்க சொன்னால் என்ன கொதிக்கின்ற கொஞ்சம் நல்ல ஒரு வாசம் வருது. நான் கொதிக்கவே இன்றைக்கு வந்து அம்மா கொஞ்சம் கூட வச்சு கறி ஏன்னு சொன்னால் நாங்களும் சாப்பிட்றோடையெல்லாம் கொஞ்சம் உண்டெல்லாம் வச்சு வயலில் சொன்னால் நோமலாம் கொஞ்சமாக வச்சாலும் நல்லா தடிப்பாக வரும். அதை சாப்பிட்டா அம்மியில் அரைச்ச கறி மாதிரி தான் இருக்குமே. சரி, அப்போ நான் கொதிக்கட்டும் பார்ப்பேன். சாரு வந்து இங்கே இல்லை, ஆனால் இன்றைக்கு ஒரு சாந்தினிக்கு சந்தோஷமான ஒரு விஷயம் அது என்னன்னு சொன்னால் உண்மையிலே எல்லாருக்குமே தெரியும் சாந்தினி வந்து உயிரினங்களை வந்து சரியான வாக்கறேன்னு. அப்போ ஆளுக்கு ஒரு குட் நியூஸ் என்னன்னு சொன்னால் திடீரெண்டு ஆத்துக்குட்டி வந்து கூட்ட பார்த்துட்டு ஓடி வருது. என்னண்டாக்கா அம்மா விட்டேன்னு. அப்போ வந்து பார்த்தா இந்த சார்வக்காண்ட கூட்டு தான் எனக்கு 2 கோழி முட்டை. இப்பதான் இந்த முட்டை போட்டிருக்கேன்னு சித்தி கோழி வளர்க்கறதுல இருந்து இன்றைக்கு தான் போட்டிருக்கு கோழி முட்டை. உண்மையாண்டேக்கு நைட்டுக்கு சாந்தினி வீடியோ பார்த்தா சந்தோஷப்படுறேன். இந்த கோழி முட்டை விட்டேன்னா ஓ 2 முட்டையும் இப்போ விற்க போறேன் 40 ரூபா. ஒன்று இந்த தாரத்துக்கு ஓடிக்குமாங்க, மேல் தாரத்தில் ஓடக்கு. உண்மையா யாரும் கன்னி கோழி முட்டைன்னா நம்புவாங்களோ? பேரமா இருக்கும். ஆனா உண்டு சின்ன உண்டு சின்ன உண்டு பெருசு. அங்காலையும் கோழி நிக்குதானே? இந்த சாவல் மாதிரி நாங்க வந்து வளர்த்துனாங்கல்ல. ஓ இந்த இதுல நிக்கிற மாதிரி வெள்ளடி என்ன ரச்சி, நல்ல ரச்சி, நிறைய ரச்சி வரும். வெள்ளடியன் ஐயோ எனக்கு தெரியுது இல்ல. வெள்ளடியன் இதுக்குள்ள நிக்கிறதெல்லாம் 3 போட்டேன்னு. இது இன்னும் முட்டை போடலாம். அந்த கூட்டுக்கு 2 கோழி தான் 2 முட்டை வந்து போட்டிருக்கு. அதை கொண்டு அம்மாட்ட கூட பண்ணாங்களே. இது ஒரு முட்டானா? ஒரு முட்டானா? ஒரு கோழி போட்டு. ஆனா கன்னி கோழி முட்டை சாப்பிடலாமா இப்ப? சாப்பிடலாமே. என்ன இப்பதானே கோழி முட்டை முதல்ல அறிவாங்கல்ல சில பேர் வந்து. சில கோழி போட்டு அந்த தொய்வு அந்த தோல் வந்து இருக்காம இருக்கும். இது வந்து ஓகே ஆயிட்டு வெயில் இருந்தானே சித்தி மல்லால இருந்து வருது 2 முட்டை காண்டி பாக்க 2 முட்டை காண்டி கோல் எடுப்பாள் பாத்தானே. நாங்க நம்ம மாட்ட கொடுப்போம். சரியா கறி என்ன வத்தி கொண்டு வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா அரைச்ச கறி வந்து நல்ல தடிப்பா வந்துட்டேன்னா இந்த பாக்கலாம் சொட்டு பத்தட்டு அம்மா சொல்றேன். ஆனா வாசம் ஒன்று சொன்னோம் எனக்கு கேமரா பிடிக்க கவலையா கிடக்கு. எப்ப இந்த சாப்பாடு தரீனம்னு சொல்லி இனிமே நாங்க இது டெய்லி சாப்பிடுவோம் தானே. நாங்க அதை அரைச்சி வச்சுக்கிறோம் கொடுத்தாலும். இப்ப நான் இதை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா சுட சுட என்ன அது இந்த கறியோட கொஞ்சம் சோறு வந்து சாப்பிட்டு பார்க்கணும். பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மீனெல்லாம் நல்லா அவிஞ்சது வந்துட்டு சத்தத்தை கறிண்டு. சரி அப்ப நாங்க அந்த அம்மா அப்ப சாப்பாடு போட்டோம். சரி இப்ப அரைச்ச கறி வந்து கட்டி அம்மாட்ட கொடுத்தாச்சேன்னு. அப்ப நாங்களும் வந்து சுட சுட கொஞ்சம் சோறு சாப்பிடு பாப்போம்னு சொல்லி ஒரு சின்ன கிண்ணிக்க போட்டுக்கோங்க. யாரும் பார்க்கணுங்க நோண்டி நினைக்காதீங்க. இது வந்து சும்மா லைட்டா வீடியோ கால் சாப்பிட்டு கலப்புறேன். உண்மையாக அரைச்ச கறி வந்து எப்போவுமே நாங்க சமைச்ச கறியோட சுட சுட சாப்பிட்றோம் டேஸ்ட். அதை விட வெள்ளச்சோரோட சாப்பிடக்கூடாது.
குத்தரிசி சோறு அதாவது நல்ல கை குத்தரிசின்னு சொல்லுவாங்க. அந்த இந்த சோறுக்கு வந்து இன்னும் ஒரு டேஸ்டா இருக்கும். அதுவும் நல்ல குழஞ்ச சோறு. எனக்கு குழஞ்ச பிடிக்காது, குத்தரிசி பிடிக்காது. ஆமா, அது நான் அன்றைக்கு சமைச்சேன் கறி. ஓ, அதை விட இது வந்து டேஸ்டா இருக்கு. ஏனண்டா அம்மம்மா பக்கத்துல இருந்தோடியா, அம்மம்மா பக்கத்துல இருந்து காட்டு தந்தவா. அப்ப இந்த மெதட்ல வந்து இனிமே நாங்க வந்து சமைக்க போறோம். இது அன்றைக்கு நான் சமைச்சேன்னா கீரை பிடிக்காம இருந்தது. காலை கூட விட்டணும், என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம இப்ப அம்மா சொல்லி தந்த அளவன் படி பார்த்தா நல்லா தான் இருக்கேன்னு அம்மம்மாவுக்கு அனுபவம். அதை விட மறக்காம நீங்க வந்து அந்த கருவாட்டு முல்லை மந்திரத்துல சுட்டு போட்டோம்னு சொன்னா அதை விட்டு ஒரு டேஸ்ட் இல்லைன்னு. மீனை விட கருவாடு வந்து ஒரு நல்ல தனி வாசம் உண்டுன்னு. பக்கத்து வீட்டுக்கார எல்லாத்தையும் கூப்பிடும், இந்த வீட்டோட போய் என்ன கருவாடுன்னு பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அவ்வளவு வாசனை கூப்பிடும். ஓ, ஆனா எல்லா கருவாடும் இல்ல, சில கருவாடு. இது வந்து நாங்க வந்து நோமலா வெள்ளி ஞாயிறுல சாப்பிடலான்னு. மரக்கறிக்கெல்லாம் சரி வராது, மீன் கறிக்கு மட்டும் நல்லா இருக்கும். அதுக்கு ஒரு ஊட்டி விடட்டும். நான் புட்டு சாப்பிட்டு பிடிக்க எனக்கு இப்போ வேணாம். இந்த அரைச்சகரிக்கு வந்து மெயினா என்ன மீன் நல்லா இருக்கும் தெரியுமா? ஒட்டி. ரைட், ஒட்டி மீன் தான் இந்த அரைச்சகரிக்கு வந்து சரியான ஒரு மீன். என்ன நல்ல ஒரு டேஸ்டா ஒட்டி மீன், அந்த பால் மீன் சொல்றேன். ஓ, அது வந்து நல்ல ஒட்டி ஓரா வந்து நல்லா இருக்கும் அரைச்சகரிக்கு. மற்ற சூறா எல்லாமே நல்லா. சரி, அப்ப இதான் வந்து நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடியோ தொடருவோம். அம்மா லைட்டா வைக்க போறா சாப்பிட. சாப்பிடு இல்லை, ஒரே சாப்பிட்டு கொண்டு இருக்க கூடாது. சரி, ஏன் வர மாட்டீங்க? அதுக்கிட்டே பண்ணீங்களா? வீடியோக்கு வர மாட்டேன் தான். வர மாட்டேன். சரி, இப்ப நாங்க எங்க நிக்கிறோம்னு சொன்னா அதை வந்து சாருவோட 2வது வீடு. அப்ப இங்க வந்து நாங்க சொன்னா இந்த சாருவாக்கள் இல்ல தானே. இப்ப மேலோட்டமா வீட்டை கண்காணிக்க வந்து நாங்க அதாவது பின்பக்கம் எல்லாம் காணி தானே, சுத்தி காடுங்க. எதுவும் இந்த காணி தான். மாடுகள் வந்தாலும் தெரியாது, மனுஷர் வந்தாலும் தெரியாது. பரவாயில்ல, நல்ல கதை கொண்டு போட்டுக்கணும். அதனால ஆடு மாடு வர சான்ஸ் இல்லை, கலர் குதிக்க சந்தர்ப்பங்கள் இருக்கலாம். அப்ப வந்து பார்த்துனாங்க, என்ன பிரச்சனை இல்லை, எல்லாம் சேஃப்டியா தான் இருக்கணும். என்ன இங்க பாருங்க, நம்ம பூக்கட்டு முடிக்கணும். அவன் இங்கே வந்து பார்த்தா எல்லாம் 10 தண்ணி ஊற்றிருக்காங்க. அதாவது எங்கள்கிட்ட மாமா ஒரு ஆள் இருக்கிறார். அவர் வந்து காலையில வந்து ஒவ்வொரு நாளும் இங்க வந்து தண்ணி ஊற்றுவார். அதே போல மாலையிலையும் வந்து தண்ணி ஊற்றுவார். பின்னரம் எல்லாம் வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு பூக்கண்டு எல்லாம். அப்போ பிரச்சனை இல்லை தானே அதுன்னு. ஓ, இந்த எல்லா இடம் தண்ணி எல்லாம் வந்து ஊற்றி கிடக்குது. நீர் தடாகத்தில் உள்ள கழுகு ஆமி எல்லாம் பாவம். எப்போ பறந்து வந்து போதோ தெரியா, சித்தியை சொல்லாம போதோ தெரியா, சித்தியை தேடி கழுகு போவதோ தெரியாது. எந்த வரைக்கும் போகும் போலாங்க அந்த கழுகு நிற்கிற பாரு பார்த்தா தண்ணியும் கொஞ்சம் உஷாரா குடிச்சு போட்டு நிற்கிது. அதோட வெயில் வந்து சரியா வாட்டுது. உண்மையாக எப்படி இந்த பனங்கூடல வந்து அவ்வளோ பனை நிற்குன்னு சொல்லி சட்டப்படி இருக்கும். நல்ல பாய் ஒன்று விரிச்சிட்டு கூட இந்த பனங்குடலுக்கு நல்லா தண்ணி இருக்கும். ஆனால் என்ன விளக்க வேண்டாம், ஓடியல் வந்தால் கட்டஞ்செடி. இந்த பனங்குடல பாங்க அவ்வளோ நல்லா இருக்கணும். இது எத்தனை 1000 பனை இருக்கும்? சரி, ஆட்டோடு கொண்டு போங்க, நான் அப்புறம் வெள்ளம் போட்டப்பேன். சரி, என்ன அப்பா இப்போ நாங்கள் வந்து போகிறோமே, நம்ம பிரச்சனை இல்லை, தண்ணி எல்லாம் ஊற்றி கிடக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் போவோம், இந்த கேட்டை வந்து மாங்காய் போட்டுருக்காங்க, அப்படியே பூட்டிட்டு போவோமே. சரி, ஆத்துக்குடி ஓட்டு தந்து வாங்க. ஆத்துட்டு ஆட்டோக்குள்ளே வருங்க. ஆத்துக்குடி எங்கே ஆத்துக்குடி? சரி, இப்போ ஆட்டோக்குள்ளேயோ? ஆ, அது சரிப்பாங்க ஆத்துக்குடி. அது ஆத்துக்குடி ஆட்டோ ஏற்றுங்க. சரி, கேட்டு போட்டாங்க. சரி, என்ன அப்போ நாங்கள் போவோமே. ஓ, எங்களுக்கு வந்து டைம் ஆகுது. சரி, ஓகே, இதோட நாங்கள் எங்களை வீடியோ முடிச்சுக்கொள்வோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் அரைச்சகரை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி, அம்மாண்ட அரைச்சகரை எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். அப்படியே அந்த ஆத்திக்குட்டியை பாங்க உங்க நிற்கிறாண்டா. ஆத்திக்குட்டி போமே நாங்கள்.